3 எழுத்து உள்ள ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறார். அவர் மூலமாக இந்த சினி ஃபீல்டும் சரி, நம்மளுடைய தமிழகமும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும்ங்கிறது மக்களை பொறுத்தளவு கடை தான் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி இருக்காங்க. அது கிடையாது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்முடைய ரியல் எஸ்டேட் மூலமாக பத்திரப்பதிவு மூலமாக தான் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய நிர்வாகமே நடக்கும். ராகு செஞ்ச மாதிரி வேற யாரும் செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய பக்குவம், அதாவது ஒரு மனிதன் எப்படி பக்குவப்படணுங்கிறத சொல்லிக் கொடுக்குறது சனி பகவானுடைய வேலை. போன 2025 பட்டாசு ஆலை உரிமையாளர்களுக்கு அதே போல் நெருப்பு சார்ந்த தொழில் பண்ணவங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்பட்டது. இந்த 2026 நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த 2026 ராகுவுடைய ஆதிக்கம் ரொம்ப சூப்பராக இருக்கு. குருவுடைய பார்வையும் ராகு பகவானுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் நிரந்தரமாக. ஸ்ரீ வராகி டிவி மற்றும் RL ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை இணைந்து வழங்கும் வராகியும் நானும் ஆன்மீக நிகழ்ச்சி நாள் 7 நவம்பர் 2025, நேரம் மாலை 5 மணி முதல் வேலூர் ஸ்ரீதலம் ஸ்ரீ வராகி சேஸ்திரம் பீடாதிபதி யாகரிஷி ஸ்ரீ வராக குருஜி அவர்களின் தலைமையில் சிறப்பு ஆன்மீக பேச்சாளர்கள் திருமதி ராஜலட்சுமி சிவசங்கரன், நடிகை தாரணி, நடிகை சாந்தி வில்லியம்ஸ், நடிகை ஜோதிமீனா, பேராசிரியர் முனைவர் லட்சுமி ரவிச்சந்திரன், ஸ்ரீ அரோரா புரொடக்ஷன் விஷ்ணு பிரியா, திருமதி சாரா, இயக்குனர் பாரதி கண்ணன், ஆன்மீக பேச்சாளர் டாக்டர் மாயன் செந்தில்குமார், வராகி உபாசகர் சித்தயோகி பேரம்பலவாணன், ஆன்மீக பேச்சாளர் பத்மபிரியா பிரசாத், இயக்குனர் KVB நவீன், சமூக ஆர்வலர் சாஷா, நடிகை பாலாம்பிகை போன்ற முக்கிய பிரமுகர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வராகியால் வாழ்க்கையில் நிகழ்ந்த மாற்றங்களையும் அற்புதங்களையும் பகிர உள்ளனர். வராகி பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெறுக. அனுமதி இலவசம். முன்பதிவு அவசியம். தொடர்புக்கு 9363872378 9003887850. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஜோதிட ஆசிரியர் DJ சுந்தரபாண்டியன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சந்தோஷமா இருக்கேன் சார். இப்போ 2026 வரப்போகுது. 2026 நட்சத்திர அடிப்படையில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம் சார். அதற்கு முன்னாடி நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. அதாவது நம்ம ராசியின் அடிப்படையில் எப்பொழுதுமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நட்சத்திர அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மெயினான விஷயங்கள், அவங்க என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நம்ம கட்டாயமாக ரொம்ப தெளிவாக பேசலாம். சூப்பர் சூப்பர். ஓகே சார், விரிவாக பார்க்கலாம். 2025 பார்த்தீங்க அப்படின்னா 3 கிரகங்கள் பயிற்சியாச்சு. அதே போல் 2026 அதாவது பயிற்சி ஆகுமா? கண்டிப்பாக சார். இந்த 2026 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகமான குரு பகவான் 3 ராசிக்கு இடமிட்டு இடம் வர்றார். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 2026 பிறக்கும் போது நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது காலபுருஷன் ராசிக்கு 3ஆம் இடம். அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா குரு பெயர்ச்சியே நடைபெறுது. குரு பெயர்ச்சி கரெக்டாக ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு பகவான் நம்மளுடைய கடக ராசிக்கு தன்னுடைய செயல்பாடை மாற்றுறார். இப்போ கடகத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உச்சம், தன்னுடைய பிடித்த இடத்துக்கு போகிறார். எப்பவுமே ஒரு நமக்கு பிடிச்சவங்க அவங்க இடத்துக்கு போனப்போ என்ன பண்ணுவாங்க, நமக்கு ரொம்ப நல்ல நன்மையான விஷயங்கள் செய்வாங்க. பாசிட்டிவ் மட்டும்தான். அது 12 ராசிக்குமே நிறைய குறைகள்லாம் கிடையாது. என்னால் உனக்கு என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ கட்டாயமாக நான் செய்ய ரெடி அப்படிங்கிறத குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக 12 ராசி 27 நட்சத்திரக்காரர்களுக்குமே கொடுக்க போகிறாங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து கரெக்டாக கடகத்தில் 31ஆம் தேதி, அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் தான் கடகத்தில் இருப்பார். எப்பவுமே ஒரு வருஷம் இருக்கிற குரு பகவான் இந்த வட்டம் என்ன பண்ணுறாருன்னா அக்டோபர் 31 சரி போதும், நம்ம என்ன பண்ணுவோம், சிம்மத்தை நோக்கி பயணிப்போம், கொஞ்சம் வேகமாக கிளம்புறார். ஓகே, வேகமாக தன்னுடைய அதிசாரம் சொல்லுவோம். அதாவது என்ன பண்ணி சொல்லுவோம்னா வேகம் அப்படிங்கிறது அதிசாரம் அப்படிங்கிறது நம்மளுடைய கிரகங்கள் ரீதியாக அதிசாரம். இப்போ அதிசாரமாக அவர் என்ன பண்ணுறாரு, அக்டோபர் 31ஆம் தேதி சிம்மத்தை நோக்கி பயணிக்கார். அந்த சிம்மத்தில் 31ஆம் தேதி போகிறவர் இந்த வருஷம் எண்டு வரைக்கும் சிம்ம ராசிக்கு தான் இருப்பார். ஓகே. அப்போ எந்த நட்சத்திரக்காரர்களுக்குமே
மிகப்பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறத கொடுக்காம தன்னுடைய பார்வை மூலமாக அனைத்து விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதுல குரு பகவான் மிகப்பெரிய ஒரு காரணமாக இந்த 2026 இருக்க போறாங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். Okay. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய நிழல் கிரகம் என்று கருதுகின்ற ராகு கேது பகவான், இவங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராகு பகவான் கும்பராசியில தான் இருக்கார். அதே போல கேது பகவான் சிம்மத்துக்குள்ள தான் இருக்கார். அவங்க வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மே எண்டுலேயே வந்துட்டாங்க. நம்ம 2025 மே எண்டில் வந்தாங்க. இப்போ அவங்க கரெக்டாக இந்த டிசம்பர் 2026 5ஆம் தேதி தன்னுடைய பயிற்சிகளை செயல்படுத்துறாங்க. இந்த ராகும் கேதும் என்ன பண்ணுவாங்கன்னா ரிவர்ஸில் போகிற கிரகம், பின்னோக்கி தான் நகருவாங்க, முன்னோக்கி நகர மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது கும்பத்தில் இருக்க ராகு மகரத்துக்கு வரார், ஓகே, சிம்மத்தில் இருக்க கேது கடத்துக்கு வரார். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் எண்டில் நடக்குது. அப்போ கரெக்டாக அந்த 2026 டிசம்பருக்கு மேலே மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். உலகியல் ரீதியாக மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய ஒரு செயல்பாடுகள்லாம் ஏற்படும். இதில் மற்ற கிரகங்களான சூரியன் இவர் மாதத்துக்கு ஒருக்க நகருவார், சந்திரன் 2 நாளைக்கு ஒருக்க நகருவார், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 45 நாட்கள், இதெல்லாம் வந்து பயிற்சிகள் நடக்க தான் செய்யும். சனி பகவான் மட்டும் தன்னுடைய இயற்கையை விட்டு நகல மாட்டார். அவர் ஜம்முன்னு உட்காந்துருவார், மீனத்துல ஜம்முன்னு உட்காந்து. என்னன்னா இந்த 2026 வக்ர நிலையில இருந்தவர் தன்னுடைய வக்ரத்தை குறைச்சிட்டு மீனத்திலே அமர்ந்து தன்னுடைய காலங்களை செயல்படுத்துவார் என்பது கிரகங்கள் செயல்படுத்துகின்ற ஒரு விஷயம். ஓகே, நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு மீன ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். சனீஸ்வர பகவான் சனி பகவான் வந்து மீன ராசிக்காரர்களை பக்குவப்படுத்த போறாரு. ஏன்னா ராகு வந்து பாடாப்படுத்திட்டார். நீங்க மீன ராசிக்காரங்களை கூட்டு கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நம்ம ராசி நடிப்பில் பேசும்போது நிறைய சொல்லலாம். இப்ப நட்சத்திரத்துக்கு போகும்போது இதை பத்தி தெளிவா பேசுவோம். அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னை ராகு செஞ்ச மாதிரி வேற யாரும் செய்யலைன்னு சொல்லுவாங்க. ஆனா சனி என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பக்குவம், அதாவது ஒரு மனிதன் எப்படி பக்குவப்படணுங்கிறத சொல்லிக் கொடுக்கறது தான் சனி பகவானுடைய வேலை. அந்த பக்குவத்துக்கு பிறகு ஏற்படுது பார்த்தீங்களா ஒரு செயல்பாடு, அது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். கண்டிப்பா நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குன்ற. கண்டிப்பா நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க நட்சத்திரம் என்ன பயிற்சி ஆகுதுன்னு. உளவியல் ரீதியா நம்ம பார்க்கலாம். இப்போ உளவியல் ரீதியா நட்சத்திரம் வந்து இப்போ பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது? சார், அந்த உலகியல் ரீதியாக சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வருடத்துல நம்ம கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த வருடம் துவங்கும் பொழுது உள்ள கிரக அமைப்பு தான் உலகியல் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள். அப்ப நம்மளுடைய தனுசு ராசியில 4 கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. அதான் பெரிய ஹைலைட். ஒவ்வொரு வட்டமும் 3 கிரகம் 2 கிரகங்கள் ஆரம்பத்தில் வந்து சேர்க்கை இருக்கிறது உறுதி. ஆனால் இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், அதே போல் புதன் பகவான், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், இந்த 4 கிரகங்களும் தனுசு வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த தனுசு வீடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 9ஆம் இடம். ஒரு இறை வழிபாடு மிகுந்த வீடு தான் தனுஷோட வீடு. அந்த வீட்டில் இந்த 4 கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. அவரை அந்த தனுசு வீட்டு அதிபதியான டைரக்டா குருவே பார்க்க. அப்ப இந்த உலகத்தை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய நாடுகள் நான் தாங்கிற அதிகாரத்துல எல்லா நாடுகளையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னு அவங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யறாங்க. நான் தான் அப்படின்னு இந்த ஆணவத்துல இருக்கிற அத்தனை விதமான நாடாக இருந்தாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, கரெக்டா பக்குவப்பட்டு நம்ம திமிர் அடங்கணும் அப்படின்னு அவங்களே அடக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு தான் குரு பகவான் கொடுக்க போறார். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடுகளுக்கு இடையே ஏற்படுகின்ற சண்டை பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சுமூகமாக மற்ற நாடுகள் மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக சேருவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இந்த வருடம் ஒரு அமைதிக்கும் அற்புதமான செயல்பாடுகளுக்கும் மிகுந்த வருடமாக உலகியல் ரீதியாக இருக்கு. ஓகே, 2026 பீஸா இருக்க போகுது அப்படின்னு கட்டாயம். 2025 பாத்தீங்க அப்படின்னா இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களா வாங்கவே முடியாத அளவுக்கு பார்த்து ஏறின வேலை தான் தங்கம். பாத்தீங்கன்னா பார்த்துட்டு தான் வந்துடணுமா இருக்கு, அந்த அளவுக்கு இருந்தது. 2026 எப்படி இருக்க போகுது? இந்த 2026 தங்க விலைகள் நீங்க சொன்ன மாதிரி 25 விட 26 கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு, குறைவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதற்கேற்றவாறு வாங்குவதற்கான சூழ்நிலையை குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்குமே கொடுக்க போறாரு. என்னதான் விலை ஏறினாலும் தங்க கடையில கூட்டம் குறையுதா? இல்லவே இல்லை, கூட்டம் குறையவே குறையாது. எப்படியாச்சும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் தங்கம். யாராலையும் வேண்டான்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய விஷயம் பாக்குறாங்க. ஆமா, அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அவங்க பார்க்க அதோட விலை கூடிக்கிட்டே தான் இருக்கும். டிமாண்டுங்கிறது எங்க இருக்கோ அதோடைய லெவல் கூடுங்கிற மாதிரிதான் சுக்கிரனும் குருவும் எப்பொழுதுமே வேற லெவல்ல இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த வருஷம் தங்க விலை கொஞ்சம் உயர்வதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட மே மாசத்துக்கு மேல ஜூனுக்கு அப்புறம் வந்து தங்கம் கொஞ்சம், அதாவது இப்போ உயர்ந்து போற தங்கம் அதுக்காக கொஞ்சம் சரிவை சந்திக்கும் என்பது
நிதர்சனமான உண்மை. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இயற்கை சீற்றங்களா நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா 2025ல பார்த்தீங்க அப்படின்னா, இறப்பின் எண்ணிக்கை வந்து கூட்டா இருக்கிறது வந்து அதிகமாவே இருந்தது. 2026ல எப்படி இருக்குது? இந்த 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இயற்கை சீற்றங்கள்ல காற்று மூலமாக கொஞ்சம் நம்ம இப்ப கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா? இயற்கை சீற்றம். இதெல்லாம் சுவாச காற்று பண்ணாலே பக்கத்துல ஒருத்தவங்களுக்கு தன்னுடைய காற்ற குடுத்தாலே பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாரி தான் வந்துச்சு. இதே மாரி தான் மாசு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ம், ம். இவங்க மாஸ்க் போட்டுட்டு வெளிய சுத்த வேண்டிய சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, காற்று மூலமாக பரவுகின்ற தீ, அ நெருப்பு ஏதாவது ஒரு இடத்துல பத்துச்சுன்னா, அது காற்று மூலமா கொஞ்சம் பிரம்மாண்டமா போவதற்கான வாய்ப்பு உண்டு. அதேபோல இந்த நெருப்பு சார்ந்த தொழில் பண்றாங்கல்ல, அந்த ஃபயர் ஒர்க்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பட்டாசா பட்டாசு இருக்கட்டும், இருக்கட்டும், மத்ததா இருக்கட்டும், கேஸா இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். போன ம். 2025ல பட்டாசு ஆலை உரிமையாளர்களுக்கு, அதேபோல வந்து நெருப்பு சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு நெறைய விரயங்கள் ஏற்பட்டது. இந்த 2026ல நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, அவங்க நல்ல ஒரு லெவலுக்கு போவாங்க. வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். பட்டாசு தொழிலாளர்கள், அடிப்படை தொழிலாளர்களிலிருந்து மேல்நிலை உள்ள அனைவருக்குமே நெருப்பு சார்ந்த விஷயங்களில் இயங்குபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உண்மை. அதே மாரி 2026ன்னு சொன்னோனே எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுறது அந்த அரசியல் களம் தான். இது யார் வின் பண்ண போறா? என்ன நிலவரமா இருப்போன்று எல்லா மக்களாலயும் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கப்படுது. அது எப்படி இருக்க போகுது? அதாவது இந்த 2026ல தான் ஆல்ரெடி நம்மளுடைய தமிழகத்தில யார் ஆட்சி அமைக்க போறா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். உலகியல் ரீதியா எதிர்பார்க்கோமோ இல்லையோ, நம்மளோட ஆமா. தமிழ்நாட்டில தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கிறோம். ஏன்னா, இங்க தான் எலக்ஷன் கண்டிப்பா உண்டு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. முக்கியமான எலக்ஷன். முக்கியமான எலக்ஷன் உண்டு. அதாவது ஒரு நிர்வாக பொறுப்பில் தன்னுடைய திறமை மூலமாக வரப்போறது யார்? ம். அப்படிங்கிறது தான் இங்க கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது, எதிர்மறையான விஷயங்கள் யாருக்கு அதிகமா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த எதிர்மறை கட்டாயமா தவிர்க்கப்படும். நேர்மையாக, உண்மையாக அரசியல்ல ஒரு வெற்றி பாதை அமைக்கக்கூடிய நபர் இந்த வட்டம் 2026ல ஆட்சி அமைப்பாருங்கிறது உண்மை. அவர் மிகப்பெரிய பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். சினிமா எப்படி இருக்க போகுது? இந்த 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான புதுமுக நடிகர்கள் வருவாங்க. பழைய நடிகர்கள்ங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேன்மையான இடத்துக்கு போயிருவாங்க. அவங்க லெவல் இறங்கி வரமாட்டாங்க. அவங்க வராம, அவங்க யார வளர்த்து விடணும்னு நெனைச்சாங்களோ, அவங்கலாம் ஒரு பெரிய லெவலுக்கு வருவாங்க. அதேபோல 3 எழுத்து உள்ள ஒரு நடிகர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப் போறார். அவர் மூலமாக இந்த சினி ஃபீல்டும் சரி, நம்மளுடைய தமிழகமும் சரி, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படும்ங்கிறது உண்மை. சிறப்பு. பங்குச்சந்தையும் வருவோம். நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆமா. இதுல நமக்கு ஏறுமுகமா இருக்குமா? இல்ல இறங்குமுகமா இருக்குமான்னு ஒரு குழப்பம்ல இருப்பாங்க. 2026 எப்படி இருக்கும்? 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தை ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கும். போன வருடங்கள்ல எதிர்பார்க்காத நிறைய சரிவுகள் ஏற்பட்டது. அதனால பல நபர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தொலைச்ச மாரியே இழந்தாங்க. ஃபீல் பண்றாங்க. ஆனா இந்த 2026ல ராகுவுடைய ஆதிக்கம் ரொம்ப சூப்பரா இருக்கு. குருவுடைய பார்வையும் ராகு பகவானுக்கு கிட்டத்தட்ட வந்து ஜூன் மாதம் வரை நிரந்தரமா கிடைக்க போகுது. அப்ப ஜூன் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, பங்கு சந்தையில ஒரு நல்ல ஏற்றம். அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறது நம்ம கிரக ரீதியாக சொல்லலாம். ஓகே. நம்ம மனுஷங்களால தங்கம் எந்த அளவுக்கு வந்து சொத்தா பார்க்குறோமோ, அதே மாரி நிலத்தையும் நம்ம வந்து சொத்தா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ ரியல் எஸ்டேட் அது எந்த அளவுக்கு இருக்க போகுது? ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த 2026ல பத்திரப்பதிவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ம். நம்ம எப்படி வந்து நம்ம நம்ம மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டிலேயே வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில அ மதுங்கிற விஷயங்கள்ல நிறையா விற்பனை ஆகுது. அதன் மூலமா நம்ம தமிழ்நாடு டெவலப் ஆகுதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் தாண்டி பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள பொறுத்தளவு அ சாராய கடை தான் அப்படிங்கிற மாரி மென்டாலிட்டில இருக்காங்க. ம். அது கிடையாது. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரியல் எஸ்டேட் மூலமாக பத்திரப்பதிவு மூலமாக தான் அரசாங்கத்துடைய மிகப்பெரிய நிர்வாகமே நடக்குது. அந்த அளவுக்கு பத்திரப்பதிவு நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. இந்த 2026ல இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். பத்திர விலைகள்லாம் கொஞ்சம் அதிகமா கூடும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, விளைநிலங்கள் பாதுகாக்கப்படும். மற்ற அதான் சொன்னா மற்ற விளைநிலம் இல்லாத பகுதிகள்ல விற்பனைகளுடைய லெவல் கூடும். யாரெல்லாம் இடம் ஒரு நல்ல சீப்பான ரேட்டுக்கு இப்போ வருதோ, அத வாங்கி வச்சுட்டாங்கன்னா 2029ல அவங்க தான் ஒரு மிகப்பெரிய ராஜா. இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு நட்சத்திரத்துக்கு பார்க்கலாம். போயிரும். ஓகே.